ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏன் இந்த எஸ்டிஐடி சூஸ் பண்ணி இதில் நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க இல்லையா ஆஸ் அ பர்சனாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொன்னா இருக்கும். ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு அது நூக்கன் கார்னர் வரைக்கும் போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதில் உங்களோட இது? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அமைச்சர் பொறுப்பு ஏற்க அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் கூப்பிட்டு ஆக்சுவலாக வேறு 2-3 துறைகள் சொல்லும்போது நான் இல்லை, எனக்கு யங் பர்சன்ஸ் அந்த டேலண்ட்டோட கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். அண்ட் இது ஒரு மற்ற துறைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துறை தான் இது, ஆனால் நிறைய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த இன்ட்ரெஸ்டில் தான் நான் வந்தேன். இதில் வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற அச்சீவர்ஸை எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது, டேலண்ட் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், எல்லாமே கிடச்சிடறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோன்னு, உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேமரா கிடைக்க கஷ்டமாக இருக்கும், ஒரு ஸ்டுடியோ கிடைக்க கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி எங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு எக்யூப்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கிரவுண்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும், அவங்களுக்கான அந்த சாப்பாடு ப்ரோட்டீன் அந்த ஸ்பெஷல் அவங்களுக்கான டயட் அதெல்லாம். ஸோ ஒன்றுத்தையும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுதான் மெயின் ரீசன். இது வரைக்கும் நான் திருப்பி நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த 5 வருஷத்தில் இந்த நம்முடைய கவர்மெண்ட் எங்களுடைய இந்த டென்யூர் பண்ண மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம், அந்த அளவுக்கு பசங்களும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அச்சீவ் பண்ண தான் நாங்கள் சிஎம் கிட்ட போய் அதிகமாக கேட்கறதுக்கும் எங்களுக்கு அது ஒரு உந்துதல் சக்தி. இல்லைனா நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு தான் போய் கேட்போமே. அதனால எல்லா கிரெடிட்டுமே இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான், அவங்களுடைய டேலண்ட் தான் மெயின். அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே அப்ஜெக்டிவ்.